மாதங்களுக்குள் இந்த நாட்டிலே மக்கள் கொடுத்த ஆணை அதற்காப்பா நாங்கள் நேற்று முன்தினம் சொன்னோம். பொட்டியாதி நாடு புலப்படும் என்று சொன்னோம். அவர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட அதிகார பயிர்களை கொண்டே நாட்டை புலப்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா வேலையும் செய்துவிட்டது என்று பேசுகிறார்களா இல்லையா? நாங்கள் அப்படி அதை கேட்கவில்லை. புலப்படுத்த போகிறோம் என்று கேட்கவில்லை. இந்த நாடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால் தமிழர்களுடைய தியாகங்களை மறைத்து தமிழருடைய தேசத்திலே அவர்கள் ஆளக்கூடிய அதிகார பயிர்களை தர வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். அதுதான் இந்த நாட்டின் ஐக்கியத்திற்கு வழியாக இருக்கும் என்று நாங்கள் திட்டவட்டமாக தீவிரமாக பேசியிருக்கின்றோம். அடுத்த ஜனவரி மாதம் மிக முக்கியமானதாக இருக்கும். நாங்கள் அரசாங்கத்தினாலும் அனைத்து தலைவர்களினாலும் யார் மறுத்திருக்கிறார்கள் யார் எதிர்த்திருக்கிறார்கள் என்பது அல்ல, எதில் இணக்கம் இருக்கிறது என்பதல்ல இப்பொழுது பிரச்சனை. பாராளுமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்னர் நாங்கள் பல துறைகளுடன் பேச வேண்டியிருக்கின்றது. அதை ஏற்பதா எதிர்ப்பதா, அடுத்த கட்டம் என்ன, எங்களுடைய இலக்கை அடைவதற்கு மாற்று வழி என்ன, ஏற்கனவே பேங்கிங் சொல்லி இருக்கின்றோம். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் மாற்று வழி எங்களை தீர்ப்பவர்களால் அது ஜனநாயகம் பேசட்டும், தீர்க்கட்டும், அதுவல்ல பிரச்சனை. அதை நாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறோம். உண்மைகள் இல்லாமல் பொய்கள் பரப்பப்படுகின்றன. ஆதங்கத்தில் துடிப்பில் இவ்வளவு உயிர்களை பறி கொடுத்து விட்டோம். இந்த அரசாங்கங்களை ஏமாற்றினோம் என்று சொல்வதை நாங்கள் அது பிழை என்று சொல்ல மாட்டோம். அது ஜனநாயகத்துடன் ஒலிக்கட்டும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்களாகவே முன்சென்று அரசாங்கத்தை நம்பிக்கை இழந்துவிட்டோம் என்று முடித்துக் கொள்வது நியாயமா? ஓராண்டுக்குள் அல்லது சர்வதேச வழக்கு பின்னால் இருந்து எங்களுக்கும் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பொறுப்பையும் அவர்களுடைய போக்கையும் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் அதை முடித்துக் கொள்வது நியாயமா? நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? ஆட்சி எங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அப்படி அவர்கள் ஏமாற்றுவதாக இருந்தால் இந்த நாட்டில் தென்னிலங்கை அரசாங்கம் ஆட்சி செய்யாமல் தடுப்போம் என்று ஐநாவுடைய செயலாளர் சொன்னதைத்தான் நாங்கள் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அது மிக கவனமாக திட்டமிட வேண்டியது. சர்வதேசத்தினுடைய ஆதரவுகளோடு இருக்க வேண்டும். சர்வதேச மக்களுக்கு அது உதவியாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டமைப்பை அவர்களும் நாங்களும் பேசி சர்வதேசம் பேசி தீர்மானிக்க வேண்டும். அதுதானே ராஜதந்திரமாக இருக்கும். அதுதானே சரியாக இருக்க முடியும். வெறுமனே எதிர்ப்பு குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அல்லது விழிப்பு குரல் கொடுப்பது மட்டுமல்ல. சரி, இந்த கட்டம் முடிந்து போகிறோம், அடுத்த கட்டம் வைப்பது பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டாமா? இதை பற்றி தான் நாங்கள் இப்போது சொல்லுவோம். இது 1 மாதம் 2 மாதம் மார்ச் மாதம் வரைக்கும் நாங்கள் இந்த விடயங்களில் அவதானமாக நடந்தால் அரசாங்கம் எங்களை முடித்துக் கொள்வதாக நடத்துமா, அல்லது நாங்கள் அதற்கு அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற காலம் வரும்.